ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்குன்னு என்னென்ன அதிர்ஷ்டகரமான ராசி பலன்கள் இருக்குது அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நமது ராசிக்கு மட்டும்தான் பார்க்க போகிறோம். இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும். ஸோ நமது சேனலுக்கு ஆதரவு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாங்க இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இன்றைய தினம் 2024 வருடங்க மே மாதம் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் சித்திரை மாதம் 29ஆம் நாள். இன்றைய தினம் உலக அன்னையர் தினமாக கொண்டாடப்படுகிறதுங்க. அன்னையர் தினத்தை இன்றைய தினம் அனைவரும் கொண்டாடி அவரவர் பெற்றோருக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டு இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர். இன்னைக்கு நமது மீனராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இன்று தினம் குரு பார்வையானது ராசிக்கு 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம் மீது பதிகின்ற ஒரு சிறந்த ஒரு நாள் இன்று தினம். மேலும் 5 குடையவன் 4ஆம் இடத்துல இருக்கிறாருங்க, 7 குடையவன் 2ஆம் இடத்துல இருக்கிறார். ஸோ இந்த எல்லாமே சிறந்த ஒரு யோகமான அமைப்பை நமக்கு உருவாக்கி தருகிறது. இந்த மாதிரி எனக்கு சிறந்த கிரக அமைப்பு காரணமாக இன்னைக்கு நமது மீனராசி என்பவர்களுக்கு மிக மிக சிறப்பான நன்மைகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்காகவோ அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்காகவோ இப்பொழுது திருமண ஏற்பாடுகளை நீங்கள் தாராளமாக செய்யலாங்க. ஏன்னா இது திருமணத்திற்கான நேரம். இந்த பர்ஃபெக்டான நேரத்தை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தி கொண்டு உங்களது திருமணம் சம்பந்தமான ஏற்பாடுகளை தாராளமாக செய்யலாம். அதில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கள் திருமண தேதி குறிக்கக்கூடிய நல்ல சூழல் உருவாகும். எனவே இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆண் பெண் யாராக இருந்தாலும் சரிங்க, இப்பொழுது திருமண முயற்சிகள் செய்தால் திருமணம் உறுதியாகக்கூடிய நல்ல யோகத்தை நீங்கள் பெறுவீங்க. எனவே அற்புதமான ஒரு நாள். இது தவிர இன்று தினம் உங்களுக்கு நிதி ரீதியாக அதிகமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமையுதுங்க. இந்த தினம் உங்கள் தொழிலாகட்டும் அல்லது மற்ற பணம் வரக்கூடிய சோர்ஸ் மூலமாகவும் உங்களுக்கு இன்றைக்கு தாராளமான பணம் வரவுகள் கையில் புரளக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. அதனால ஏராளமான பணம் கைக்கு வரும், எக்கச்சக்கமான பணம் வரும். அதனால இன்னைக்கு செல்வ செழிப்பான ஒரு நாளாகவும் அமைய காத்திருக்குங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய செல்வ நிலை காரணமாக பெரும்பாலான பிரச்சனைகளை நீங்கள் சால்வ் பண்ணிக்க முடியுங்க. குறிப்பாக கடன் தொடர்பான பிரச்சனைகளை நீங்கள் இன்றைய தினம் நிவர்த்தி செய்து கொள்வதற்கு உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உருவாகும். எனவே நிதி ரீதியாக நன்மைகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. மேலும் உங்களுக்கான வண்டி வாகன வசதிகளும் பெருகக்கூடிய இந்த காலகட்டத்தை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தி கொண்டு உங்கள் பழைய வாகனங்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு புது வாகனங்களாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியுங்க. உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். உங்கள் வெற்றிகளுக்கு நண்பர்களோட ஒத்துழைப்பு இன்னைக்கு வேறு லெவலில் பங்களிப்பாக அமையும். எனவே ஃப்ரெண்ட்ஸ் கூட இன்றைய தினம் தேவையான உதவிகளை நீங்கள் கேட்டு பெற்றுக்கொண்டு செயல்பட்டால் இன்னும் அதிகமான நன்மைகள் நீங்கள் பெறக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. உங்களுக்கு மதிப்பு மரியாதையெல்லாம் உங்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் மூலமாக அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறதுனால இன்னைக்கு கெத்தான ஒரு நாள் உங்களுக்கு. இருந்தாலும் உங்கள் சொந்த பந்தங்கள் மூலமாக, குறிப்பாக உங்கள் தாய் வழி உறவினர்கள், தாய் மாமா போன்ற உறவினர்கள் மூலமாக இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறதுனால நீங்கள் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். எந்த விதமான பயணங்களின் போதும் திட்டமிடாமல் பயணங்களை மேற்கொள்ள வேண்டாம். இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களுக்கு ஹாப்பினஸ் அதிகமாகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் மறைந்துவிடும். மேலும் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் இருக்கக்கூடிய அந்த டல்லான சூழ்நிலை எல்லாமே இன்னைக்கு மாறிவிடுங்க. மந்தத்தன்மை எல்லாம் குறையும். அதனால சுறுசுறுப்பாக கல்வி முன்னேற்றத்தை பெறக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். நன்மைகள் உங்களுக்கு வெவ்வேறு வகையில் கிடைக்கும். மாணவர்களாக இருந்தாலும் சரி, வியாபாரிகளாக இருந்தாலும் சரிங்க, உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கும். அதிலும் உத்தியோகஸ்தர்களுக்கு, அதாவது அலுவலக பணியில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் எதிர்காலம் சார்ந்த பல பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி உங்களுக்கு உருவாகுங்க நண்பர்களே. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்றைய தினம் சில முக்கியமான பொருட்களை உங்களால் வாங்க முடியும். அதுக்காக கொஞ்சம் பணம் செலவானாலும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. உங்களுக்கான பொருட்சேர்க்கை ஏற்படுத்திக் கொள்வதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பீங்க. எனவே இன்றைய தினம் அதன் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்கும் நண்பர்களே. பணம் சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. இன்றைய தினம் செலவுகளை ஓரளவு நீங்கள் பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுறது ரொம்ப முக்கியம் நண்பர்களே. மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்றைய தினம் அதன் மூலமாக மாற்றிக்கொள்ள முடியும். அதீதமான ஒரு தன்னம்பிக்கை இன்றைக்கி உங்களுக்கு பெறுங்க. மேலும் நீங்கள் டைம் டேபிள் போட்டு ஒர்க் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு எளிதான வேலை அட்டவணையை உருவாக்கி கொள்வதன் மூலமாக இன்றைய தினம் உங்களால் நிறைய ரிலாக்ஸேஷன் டைமிங் உருவாக்கி கொள்ள முடியும். ஓய்வு நேரத்தை அதிகரித்துக் கொள்ள முடியுங்க. ஸோ அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும். முக்கியமான சில பொருட்களை வாங்குறதுனால உங்களுக்கு அதுக்காக பணம் கொஞ்சம் செலவாகக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் எதிர்காலத்தில் பல பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் நீங்குவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குங்க. இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனக்குறந்த காதலருடனான காதல் உறவில் இன்னைக்கு சிறப்பான ஆரோக்கியமான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட காத்திருக்குங்க.
இருந்தாலும் உங்களுடைய வழக்கமான ஒரு காதல் உணர்வு கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்கள் காதலருக்கு நீங்கள் சரிசமமான நல்ல அந்தஸ்தை கொடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. நீங்கள் வந்து பெரிய பெரிய இடங்களுக்கு நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கை துணை அழைத்து செல்லலாம், அல்லது உங்கள் மனக்குறந்த காதலரை நீங்கள் அழைத்து செல்லலாம். இருந்தாலும் வந்து உங்கள் கருத்து வேறுபாடுகள் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு அடிக்கடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த தினம் காதல் குறைபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலமாக உருவாகிவிடும். ஸோ நீங்கள் உட்காந்து பேசி அந்த புரிந்துணர்வை ஏற்படுத்தி கொண்டு காதல் உயிரில் கலந்த ஒரு நல்ல உணர்வு அப்படின்றத நீங்கள் மீண்டும் உணர முடியுங்க. இன்றைய தினம் நீங்கள் வந்து பிரச்சனைகள் காதல் வாழ்க்கையில் இருந்தால் அதை நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிக்க முடியும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கோபம் என்பது குறுகிய நேர பைத்தியக்காரர்தான் சொல்லுவாங்க. அது உங்களை பெரிய சிக்கலில் மாட்டி விடுங்க. அதை நீங்கள் உணர்ந்து செயல்படுங்கள். எந்த சூழ்நிலையிலும் வந்து நீங்கள் கோவப்பட வேண்டாம். சில பேர் எதுக்கு எடுத்தாலும் முன்கோவப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து நீங்கள் தள்ளி இருக்கிறது நல்லதுங்க. மனதிற்கு கோபம் வந்து கண்டிப்பாக ஆகாது. அதை நீங்கள் விட்டுவிட்டு நீங்கள் அனைவருடன் இனிமையாக நட்புடன் பழக முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். இன்றைய தினம் வேறுபாடுகளை கலந்து கொள்வதற்கு, அதாவது உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கமானவர்களிடம் உங்கள் பிரச்சனைகள் மனஸ்தாபங்களை தீர்த்து கொள்வதற்கான முயற்சிகளுக்கு நீங்கள் இன்றைய தினம் தாராளமாக ஈடுபடலாம். நீங்கள் உட்காந்து பேசி நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ளலாங்க நெருக்கமானவர்களுடன். அதன் மூலமாக கருத்து வேறுபாடுகள் களையும் நண்பர்களே. உடல் ஆரோக்கியத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கும். ஓய்வு நேரத்தில் நீங்கள் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக மேம்படக்கூடிய வகையில் உடற்பயிற்சி செய்யலாம். உங்களுக்கான நல்ல சூழ்நிலை உங்களுக்கு அதன் மூலமாக உடல் ஆரோக்கியம் மூலமாக ஏற்படுங்க. உடல் தொந்தரவுகள் நீங்கக்கூடிய வகையில் நீங்கள் வந்து இதை ஜிம்முக்கு கூட போயிட்டு நீங்கள் உடல் ஆரோக்கியத்தை வந்து சிறப்பாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு முயற்சியை மேற்கொள்ளலாம். திருமணமானவர்களுக்கு இன்றைய தினம் இல்லற வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்குங்க. உங்கள் வாழ்க்கை துணையரிடம் உங்களுக்கு அற்புதமான ஒரு நல்ல உணர்வுகள், காதல் உணர்வுகள் இன்றைக்கி இருந்தாலும், ரொமான்டிக் உணர்வுகள் இன்றைக்கி இருந்தாலும், சின்ன சின்ன பேச்சுவார்த்தைகள் புரிதல் ஏற்படுத்திக் கொள்வதில் நீங்கள் கண்டிப்பாக முயற்சியில் மேற்கொண்டால் இன்னும் சிறப்பான மனஸ்தாபங்களை நீங்கள் தவிர்க்க முடியுங்க. உங்கள் இல்லற வாழ்க்கை அதன் மூலமாக மகிழ்ச்சியாக மாறும். திருமண முயற்சியில் கைகூடும். வியாபார ரீதியாக விரிவாக்கம் செய்யக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாகும். எனவே வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள். பண வரவுகள் அதிகரிக்கும். வியாபார ரீதியாக தனலாபம் அதிகரிக்கும். ஏராளமான பணம் கைக்கு வரக்கூடிய ஒரு செல்வ செழிப்பான ஒரு நாள்க. குடும்ப மகிழ்ச்சி கூடக்கூடிய ஒரு நாள். இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைக்கி தினத்தை என்ன பெஸ்ட்டாக மாற்றணும் அப்படின்னா, நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் ப்ளூ கலரை பயன்படுத்தலாங்க. மேலும் இன்றைய தினம் நம்பர் 6 வந்து லக்கியஸ்ட் நம்பராக அமையக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது இது மீனராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் புதிதாக வண்டி வாகன வசதிகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்ற ஐடியாக்கள் உங்களுக்கு உருவாகும். நீங்கள் இருக்கக்கூடிய வாகனங்களை மாற்றி புதிய வாகனங்களை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. வாகன வசதிகள் கூடக்கூடிய ஒரு நாள். மேலும் உங்கள் சொந்த பந்தங்கள் மூலமாக கொஞ்சம் இன்னைக்கு உங்களுக்கு அலைச்சல் ஏற்படலாம். குறிப்பாக தாய் மாமா போன்ற தாய்வழி உறவினர்கள்கிட்ட நீங்கள் பழகும்போது திட்டமிட்டு செயலாற்றுங்களேன். அதனால் அலைச்சல்களை கொஞ்சம் குறைச்சிக்க முடியுங்க. மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். வண்டி மாற்ற வாகனம் மாற்ற சிந்தனைகள் உங்களுக்கு அதிகமாகக்கூடிய ஒரு நாள். உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு அதிகமான வெற்றியை பெற்றுத் தருவதற்கான வழிமுறையை உருவாக்கி தரும். எனவே நண்பர்கள் கூட நீங்கள் பேசி பழகி அதிகமான நல்ல உதவிகளை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு நல்ல ஒரு கெத்தான சூழ்நிலை, வெளிவட்டார பழக்கவழக்கங்கள் மூலமாக ஏற்படக்கூடிய மதிப்பான ஒரு நாள் இன்றைய தினம். நண்பர்கள் உதவி நிறைந்த நாள். ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு மாணவர்களுக்கு கல்வியில் இன்னைக்கு சுறுசுறுப்பான ஒரு நாளாக அமையும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய தடைகளை உங்களால் வந்து இப்பொழுது நீக்கிக் கொள்ள முடியும். எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய தடைகள் தானாக மறைந்துவிடக்கூடிய அதிர்ஷ்டம் இருக்கிறதுங்க. பண வரவுகள் கூடும். நன்மைகள் அதிகமாக நடக்கக்கூடிய மகிழ்ச்சியான அற்புதமான ஆரோக்கியமான ஒரு நாள் இன்றைய தினம். கல்வி முன்னேற்றம் சிறப்பாக இருக்கிறது. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.